வணக்கம், நான் உங்கள் லக்ஷ்மி. இந்த வீடியோல ட்ரேடர்ஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான ரெசிஸ்டன்ட் அண்ட் சப்போர்ட் லெவல்ஸ் இதை வச்சு எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். மேலும் மார்க்கெட்டுடைய நகர்வு குறித்தும் அனலைஸ் பண்ண போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ப்ரீ மார்க்கெட் அனலைசிஸ்ல நம்ம முதல்ல நிஃப்டி 50யோட இன்ட்ராடே ட்ரேடிங்கான அனலைசிஸ் பார்த்தலாம். இங்கே ரெசிஸ்டன்ட் அண்ட் சப்போர்ட் லெவல்ஸ் கால்குலேட் பண்ணி வச்சிருக்கோம். இந்த லெவல்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு, செக் பண்ணிக்கோங்க. நிஃப்டி 50யோட க்ளோசிங் பாயிண்ட் நம்ம கால்குலேட் பண்ணி வச்சிருக்கிற பைவட் பாயிண்ட்டுக்கு கீழே இருக்கு. மார்க்கெட் ஓப்பனிங் பைவட் பாயிண்ட்டை தாண்டி மேல் நோக்கி இருந்துச்சு அப்படின்னா அடுத்து நமக்கு முதல் கட்ட டார்கெட் 23,126 வரைக்கும் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நமக்கு இப்போ இங்கே இதே ஜோனா எடுத்துக்கலாம். அடுத்து இதையும் எக்ஸிட் பண்ணி மேல் நோக்கி தொடர்ந்து நகர்ந்துச்சுன்னா 23,348 வரைக்கும் போறதுக்கான வாய்ப்பு உண்டு. இந்த ஜோனையும் எக்ஸிட் பண்ணி மார்க்கெட் மேல் நோக்கி நகர்ந்துச்சுன்னா 23,483 வரைக்கும் போறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இப்ப பைவட் பாயிண்ட்டுக்கு கீழே மார்க்கெட் நகர ஆரம்பிக்குது அப்படிங்கிற பட்சத்துல நமக்கு முதல்ல 22,769 வரைக்கும் போறதுக்கான வாய்ப்பு உண்டு. இந்த ஜோனை எக்ஸிட் பண்ணிச்சு அப்படின்னா நம்ம கண்டிப்பா 22,634 வரைக்கும் போறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த ஜோனையும் தாண்டி எக்ஸிட் பண்ணிச்சுன்னா மார்க்கெட் 22,412 வரைக்கும் போறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. மார்க்கெட் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ட்ரம்ப்போட டேரிஃப் பிளான்னால மார்க்கெட் இறக்கத்தை சந்திச்சுக்கிட்டு இருக்கு. இன்னைக்கும் மார்க்கெட் வந்து நமக்கு நெகட்டிவ்ல மூவ் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. அப்ப ஜோனை செட் பண்ணி நம்ம எக்ஸிட் ஆகுதா அப்படிங்கிறத பார்க்கலாம். இன்னைக்கு நமக்கு குறைஞ்சபட்சம் 2வது சப்போர்ட் லெவல் வரைக்கும் மூவ் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் உண்டு. அடுத்து நம்ம பார்க்க போறது 1 hour டைம் ஃப்ரேம் சார்ட்ல சார்ட் பேட்டர்னை வச்சு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் லெவல் அனலைஸ் பண்ணியிருக்கோம். இப்போ இங்கே பார்த்தோம்னா நமக்கு இந்த இடத்துல 2 க்ளோனிங் சேனலும் ட்ரா பண்ணியிருக்கோம். 1வது க்ளோனிங் சேனல் 2. இப்போ 1வது சேனல்ல இருந்து 2வது சேனலுக்குள்ள மார்க்கெட் வந்து என்ட்ரி ஆயிருக்கிறத பார்க்க முடியுது. நிஃப்டியோடது நமக்கு பேங்க் நிஃப்டியை கம்பேர் பண்ணும் பொழுது ரொம்ப வேகமாகவே இறக்கத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கிறத நமக்கு இந்த மார்க்கெட்டோட போக்கு நமக்கு நல்லாவே தெரியுது. மேலே ஏறிட்டு இருந்தது, நல்ல ஒரு இறக்கத்தை சந்திச்சுக்கிட்டு இருக்கு. இப்போ 2வது க்ளோனிங்குள்ள சேனலுக்குள்ள நமக்கு மார்க்கெட் நுழைஞ்சிச்சுன்னா முதல் கட்ட நமக்கு சப்போர்ட் லெவல் என்னவா இருக்கும்னு பார்த்தோம்னா 22,702. இது வந்து நம்ம ஒரு மேஜரான சப்போர்ட் லெவலாகவே எடுத்துக்கலாம். ரெசிஸ்டன்ட் லெவல் பார்க்கும் பொழுது நமக்கு திரும்ப 23,400ல இருந்து 500க்குள்ள நமக்கு மார்க்கெட் வந்து மேலே மூவ் ஆச்சு அப்படின்னா நமக்கு அங்க வரைக்கும் போறதுக்கான அதிகபட்ச வாய்ப்புகள் உண்டு. மேலும் இந்த மார்க்கெட் வந்து நமக்கு இங்க 22,700ஐயும் பிரேக் அவுட் பண்ணுச்சு அப்படின்னா மார்க்கெட்டோட அடுத்து நமக்கு டவுன் ட்ரெண்டுக்குள்ள என்ட்ரி ஆயிடும். அதுக்கப்புறம் நமக்கு 22,000 வரைக்கும் மார்க்கெட் போறதுக்கும் அதிகமான வாய்ப்பு இருக்கு. அடுத்து நம்ம பார்க்க போறது 1 day டைம் ஃப்ரேம் சார்ட்ல நிஃப்டி 50யோட அனலைசிஸ் பார்த்தலாம். ஸ்விங் ட்ரேடிங்கான அனலைசிஸ் முதல்ல பார்க்கலாம். இப்போ இங்கே நம்ம பார்த்துட்டீங்க 3 சேனல் ட்ராப் பண்ணியிருக்கோம். இது நமக்கு அப் ட்ரெண்டுக்குரிய சேனல், இது டவுன் ட்ரெண்டுக்கான சேனல். இப்போ இது ரெண்டுக்கும் நமக்கு எங்கே மூவ் ஆயிருக்கு அப்படிங்கிறத இந்த லைனும் அப்புறம் நமக்கு இந்த லைனையும் வச்சு தான் இந்த 3வது சேனலை ட்ரா பண்ணியிருக்கோம். இப்போ மார்க்கெட் வந்து மூவ் ஆகுது அப்படின்னா நம்ம ஏற்கனவே பார்த்தோம் 22,700. நம்ம சப்போஸ் மார்க்கெட் நமக்கு மேல் நோக்கி நகருதுனாலும் 23,300 வரைக்கும் போறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அல்லது நமக்கு 22,700 பிரேக் அவுட் பண்ணிருச்சுன்னா நமக்கு மார்க்கெட் வந்து இந்த டவுன் ட்ரெண்டுக்குரிய சேனல்ல திரும்ப என்ட்ரி ஆயிரும். என்ட்ரி ஆச்சுன்னா நமக்கு அடுத்து இந்த பேட்டர்னோட அடுத்து நம்ம கம்பேரிசனை பண்ணி அடுத்த கட்ட மார்க்கெட் மூவ்மெண்ட்டே எப்படி இருக்கும் அப்படிங்கிறத அடுத்த ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்ல பார்க்கலாம். மேலும் இப்போ இன்ட்ராடேக்கு பார்க்கும் பொழுது
நமக்கு இன்னைக்கு 22,700 வரைக்கும் மார்க்கெட் வர்றதுக்கு அதிக வாய்ப்புகள் உண்டு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது பேங்க் நிஃப்டியோட 15 நிமிஷ டைம் ஃப்ரேம் சார்ட்டு. இதில் நம்ம கால்குலேட் பண்ணி வச்சிருக்க ரெசிஸ்டன்ட் அண்ட் சப்போர்ட் லெவல் எங்கே இருக்குன்னு பார்த்தலாம். பைவட் பாயிண்ட்டுக்கு கீழே தான் பேங்க் நிஃப்டியும் க்ளோஸ் ஆகிருக்கு. மார்க்கெட் ஓப்பனிங் பைவட் பாயிண்ட்டை பிரேக் அவுட் பண்ணி மேல் நோக்கி நகர்ந்துச்சுன்னா முதல்ல 51,810 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த ஜோனையும் எக்ஸிட் பண்ணுச்சுன்னா நமக்கு 52,118 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த ஜோனையும் எக்ஸிட் பண்ணுச்சுன்னா 52,343 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. பைவட் பாயிண்ட்டை பிரேக் அவுட் பண்ணி கீழ் நோக்கி நகரும் பட்சத்தில் முதல் சப்போர்ட் லெவல் 51,277. இதை தொடர்ந்து கீழ் நோக்கி நகரும் பொழுது நமக்கு அடுத்த டார்கெட் 51,052. இதையும் தாண்டி கீழ் நோக்கி நகர்ந்துச்சுன்னா 51,000 நமக்கு இங்கே பிரேக் அவுட் பண்ணும். பிரேக் அவுட் பண்ணி 50,744 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த 744 நமக்கு இங்கே ஏற்கனவே 2 பாட்டம் இருக்கு. இந்த பாட்டமை நமக்கு டச் பண்ணி மார்க்கெட் மேலே வருமா, டச் பண்ணிச்சுன்னா மேலே வருமா, அல்லது கீழ் நோக்கி இன்னும் நகர்ந்துச்சுன்னா நமக்கு மார்க்கெட் டவுன் ட்ரெண்டுக்குள்ளே நுழையிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கு நமக்கு முதல்ல இந்த 2 லெவல்களையும் தாண்டணும். நிஃப்டியை விட பேங்க் நிஃப்டியோட நமக்கு நகருது பார்த்தோம்னா கீழ் நோக்கி நகருது கம்மியாக தான், அந்த ஏற்ற இறக்கங்கள் தான் ஜாஸ்தியாக இருக்குது. அதனால் இதோட மார்க்கெட்டோட நம்ம இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் லெவலை யூஸ் பண்ணி தான் பேங்க் நிஃப்டியோட மூவ்மெண்ட்டு மேலே போதா கீழே போதா அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக அனலைஸ் பண்ண முடியும். அடுத்து 1 hour டைம் ஃப்ரேம் சார்ட்ல சார்ட் பேட்டர்ன் வச்சு அனலைஸ் பண்ணியிருக்க சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் லெவல்ஸ். இங்கே 2 க்ளோடிங் சேனல் இருக்கு. 1வது சேனல் 2வது சேனல். இதில் நமக்கு இப்போ முதல் சேனலுக்குள்ள தான் மார்க்கெட் இன்னும் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இப்போ இந்த மார்க்கெட் ட்ரேட் ஆகிறது இன்னைக்கும் நமக்கு தொடர்ந்து இந்த 50,800 வரைக்கும் நமக்கு அதிகபட்சமாக மூவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. இந்த சேனலுக்குள்ளேயே மார்க்கெட் இன்னும் நமக்கு ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ் ஃபார்ம் ஆகி நமக்கு இந்த பேட்டர்னை பிரேக் அவுட் பண்ணுதா அப்படிங்கிறத பார்க்கணும். ஹெட் அண்ட் ஷோல்டரில் கீழே வரும் பொழுது, இதுவே மேலே போகும்பொழுது இந்த இடத்துல நமக்கு பிரேக் அவுட் ஆகுதா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கணும். அடுத்து 1 day டைம் ஃப்ரேம் சார்ட்டில் நம்ம ஆல்ரெடி இந்த 2 பாக்ஸை கம்பேர் பண்ணிகிட்டு இருக்கோம். W பேட்டர்ன் கம்ப்ளீட் ஆனதுலேருந்து ரிவர்ஸ் பேட்டர்னை செக் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ இதெல்லாம் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு நமக்கு இன்னும் 8ஆம் தேதி வரைக்கும் இருக்கு. இந்த 8ஆம் தேதிக்கு அப்புறம் மார்க்கெட்ல எதுவும் மாற்றம் வருதா, இல்லை இந்த வெஜ்ஜுக்கு கீழே, இந்த வெஜ்ஜு பார்த்தோம்னா நமக்கு இப்படி மூவ் ஆகிட்டு இருக்கிறது, இந்த வெஜ்ஜுக்கு கீழே மார்க்கெட் க்ளோஸ் ஆகுதா அல்லது மேலேயே க்ளோஸ் ஆகுதா இந்த பாக்ஸ் எண்ட் ஆகிற வரைக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் அப்படின்னாலே அடுத்த கட்ட மூவ்மெண்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்மளால அனலைஸ் பண்ண முடியும். நிஃப்டியோட மூவ்மெண்ட் நமக்கு இன்னைக்கு நெகட்டிவ்ல அதிகபட்சம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால பேங்க் நிஃப்டியும் நமக்கு நெகட்டிவ்ல மூவ் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு உண்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.